Hello friends, welcome back to our channel. Again, welcome back to our routine work. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா? இனிமேல் காலையில் எழுந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சீக்கிரம் அனுப்பிச்சி அப்படியே பரபரப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸ்கூல் ஃபஸ்ட் டே ரொட்டீன் ஒர்க் என்னன்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். என்ன தான் சொல்லுங்கள், காலையிலங்காட்டி எழுந்து இந்த பறவைகளோட சத்தமும் அந்த இயற்கை அழகை பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். காலையிலங்காட்டியும் மேகமூட்டமாகவும் இல்லாமல் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம சொல்லுவாங்க, காலையில் எழுந்து படித்தாலே ரொம்ப நல்லா படிப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு பசங்களை மோட்டிவேட் பண்ணணும். அதேமாதிரி இந்த காலையில் இந்த சூரியன் உதயமாகிறத பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். காலை வேளையில் பறவைகளோட சத்தமே ரொம்ப அழகான ஒரு விஷயம். பறவைகள் ஒன்றோட பேசிக்கிறதும் விளையாடுறதும், அதனுடைய குட்டி பறவைகளுக்கு சோறு ஊட்டுறதும், அதுங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறதும் எவ்வளோ அழகான ஒரு காட்சிகளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ரொம்ப வளன்னு பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரொட்டீன் தான் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பாலும் ஒரு பக்கம் பாயாசமும் ஃபஸ்ட்டு டே இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுத்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாயாசமும் ஒரு பக்கம் அரிசியை உலையில போகிறதுக்கு தண்ணியும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்படாமல் கடையிலேருந்து வாங்கின்னு வந்த பாயாச மிக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் பாலை கொதிக்க வச்சுருக்கிறேன். கடைக்கு போனப்போ ஒன்றுத்துக்கு ஃப்ரீயாக இதை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு சாதத்துக்கு உலையில் அரிசியை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இப்போ உலையில் போட்டுட்டு பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை இறக்கி வைக்க போகிறேன். காலையில் 5 o'clock இல்லைனா 5:30 போல் எழுந்துட்டோம்னா பொறுமையாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்துருவேன். அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்து இந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இதை ஆரம்பிக்கும் போது ஒரு குட் வைப்பாக இருக்கும். நாள் ஃபுல்லாகவே ஒரே உற்சாகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் காலை வேளையில் எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு அவளுக்கு ஸ்கூலுக்காக வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டிலை அவளே கழுவி எடுத்துக்கிட்டா. எப்போதும் போல் என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு இருக்கவே இருக்காரு கோவக்காய். அந்த கோவக்காவை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ஆச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு நம்மளுடைய எண்ணெய் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவரும் வந்துட்டு அவரை ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிவிட்டு கூடவே நம்ம முக்கியமான ஃப்ரெண்டு கோவக்காவை உள்ள தள்ளி அவரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு தக்காளி போட்டு அதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா தூளோ இல்லை காரத்தூளோ ஏதோ ஒரு தூளை போட்டு இப்படியும் போட்டு பரட்டி எடுத்து பசங்களுக்கு கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈவினிங் வரும்போதே அம்மா சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு கோவக்காய் ரெடியாக என்ன பிறகு அவர் அப்படியே ஒரு சாதமாக கிண்டி கொடுக்கலான்னு பாப்பா கிட்ட கேட்டால், என்னடா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா எனக்கு கோவக்காய் பொரியலாக கொடுத்துருமா, நீ சாதம் கிண்டாத அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ரசம் சாதமும் கோவக்காய் பொரியலாகவும் வச்சிருமா, சாதமாக கிண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவளுக்கு நான் எடுத்து வச்சுருந்த பால் பாயசத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டேன். கூடவே டிஃபனையும் கொடுத்துட்டேன். இப்போ சாதம் கிண்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் ஜோலியாக பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் அவங்க விருப்பப்படியே கொடுத்துட்டு கூடவே கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்காக தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அந்த நேரத்துக்கு கொறிக்கிறதுக்காக சாக்கோஸ் கொடுத்து விட்டேன். நம்ம செல்லக்குட்டியும் அக்கா என்னமோ சாப்பிட்றாளே நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். உடனே அவரை தூக்கி ஒரு கொஞ்சம் போட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. 2 பாட்டிலும் இப்போ அவங்க புதுசாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, எனக்கு ஏதாவது புதுசாக வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லவே இந்த 2 வாட்டர் கேனும் வாங்கி கொடுத்தேன். ஒன்றுத்தில் மோரும் ஒன்றுத்தில் தண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு புது வாட்டர் பாட்டில், புது லஞ்ச் பாக்ஸு, புது லஞ்ச் பேகு, கலக்கிற மயில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க கிளம்புந்து. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. அதுக்குள்ளே நம்ம வயிறு தான் பசிக்குமே, அதனால் கொஞ்சமாக அவங்களுக்கு கலரி வச்சுருந்த அந்த கோவக்காய் பொரியலோட சாதத்தையும் தோசை சாம்பார் எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோடனே நம்மளுக்கு என்ன வேலைக்கா பஞ்சம், இந்த வெயில் உச்சத்தில் வர்றதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடித்தா தானே நம்மளாம் இருக்கும். அதனால் காலையிலே கொஞ்சம் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு
மிச்சம் மீதி இருக்க சாமான்லாம் கழுவினோடனே மணி 11 ஆயிடுச்சு. நம்மளை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில் உரித்து வச்சுருந்தேன் அதில் முத்துக்கல்லை பார்த்தேன். அதை உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிட்டு கூடவே ஒரு 4-5 ஐஸ் க்யூபை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி பாப்பாவுக்கு கொஞ்சமும், பாப்பா ஈவினிங் வந்தவொடனே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜூஸும் நான் கொஞ்சமும் குடிச்சிட்டேன். அப்பயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பண்ணி வச்சுருந்த ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு தான் வந்து கீரை கடையலும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி வச்சுருந்தேன். சாதம் கூடவே கொஞ்சோண்டு தயிர். கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு தயிர் இல்லைனா மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு எழுந்து பார்த்தா நாய்க்குட்டி நம்ம பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு ஏசி வேறு வேணுமா அவருக்கு படுத்துக்கிட்டு அவர் நல்லா தூங்கினார். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நல்ல அழகான சுவையான ஒரு டீயும் பிஸ்கெட்டும் எடுத்துக்கிட்டு, யாருக்கெல்லாம் டீ பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி டீ பிஸ்கெட்டு எடுத்துக்கிட்டாச்சு. பாப்பா ஈவினிங் வர்றதுக்கு ஒரு ஜூஸ் இதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு கூட ஸ்வீட் என்ன செய்யலான்னு பார்த்தா அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸ்வீட்டுக்கான மெஷர்மெண்ட்டு வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன். இருந்தாலும் கடைசியாக அந்த பாகு எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் ஸ்வீட்டு கொஞ்சம் கல்லாயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சர்க்கரையை போட்டு பாகு கிண்டுறதுக்காக கேரமல் மாதிரி மாற்றத்துக்காக போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டு ஒன்று வந்துடுச்சு. இந்த காதில் பூந்துடும் சொல்லுவாங்கள்ல அந்த வண்டு. அதனால் டக்குன்னு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து அந்த கேரமல் வந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் இதுவாகிடவே கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து எடுத்து விட்டுருச்சு. அதனால தான் இந்த டிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. சரி அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு புதுசு செஞ்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பொட்டுக்கல்ல போட்டு செஞ்சதுனால அந்த ஸ்வீட்டோட தன்மை வந்து மாறலை. ஒரே விஷயம் அந்த கேரமல் வந்து கொஞ்சம் அதிக இதுவாகிட்டதுனால கொஞ்சம் கல்லாயிட்டம் ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்றபடி தான் இருக்குது, வேஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வெங்காய தோசை பண்ணிவிட்டு கூடவே நான் மதியானம் வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு வச்சுருந்த தக்காளி சாம்பார் வச்சுருந்தேன். அதுவும் என்ன காலையில் இனிப்போட ஆரம்பித்தனால இனிப்போட முடிக்கலான்னு பார்த்தா அந்த இனிப்பு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இன்றைய நாள் இனிதே அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டின்னரோட எங்களோட இன்னையோட ரொட்டீன் vlog வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் என்ன செய்யணுன்றதை யோசித்து மீதி இருந்த கோவக்காவெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தயிரையும் உர ஊற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதாவது மறுநாள் காலையில் என்ன பண்ணுறதுன்றதை முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா மறுநாள் எழுந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எதுக்கும் இருக்கட்டுமே தயிர் புற ஊற்றி வச்சுட்டேன். இந்த தயிர் வந்து இந்த வெய்ய நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மோராக்கி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரொட்டீன் ஒர்க் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பா